ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு சட்னி. இதை செய்கிறதுக்கு நான் இந்த சைஸில் ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி உள்ளே இருக்க நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோடையே 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் காரத்துக்காண்டி இதில் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னியில் இப்போ காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதோட பழுத்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வாழைத்தண்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது வாழைத்தண்டு. இதை நம்ம வாரத்தில் ஒரு 4 டைம்னாச்சும் இந்த மாதிரி சட்னியாவோ அல்லது ஜூஸாவோ எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்ச வாழைத்தண்டை நல்லா பிழிஞ்சு எடுத்து நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஏற்கனவே நிறைய இருக்கும் வாழைத்தண்டில். அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவு இப்போ தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இது வேக வைக்கிறதுக்காண்டி ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி ஃபுல்லாக ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த சட்னியை இட்லி, தோசை, பணியாரம் எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். இதுக்கு எண்ணெய் போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நான் இதை இட்லிக்கும் தோசைக்கும் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.